எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டைம் வந்து அம்மா வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து அங்கேயே வீட்டிலே வேலை இருக்குமா, ஸோ நான் வந்து அவ்வளோவா இங்கே வரமாட்டேன். சாப்பாடு வந்து இப்போ இங்கேயே அம்மா அங்கே கொண்டு வருவாங்க, ஸ்கூலுக்கும் கொடுத்துடுவாங்க. லீவ் அன்னைக்கு வந்து இங்கே வந்து நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் வந்து கொஞ்சம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சமையல் வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணி கீழே வந்து புது ஹோட்டல் பாணியில் வந்து வச்சிருக்காங்க. என்னென்ன சமையல்னு வந்து பார்க்கலாம். ஏன் எங்க அம்மா எப்படி மூச்சு அரைச்ச மாதிரி ஓடுறாங்க? ஏமா மூச்சு அரைச்சிட்டு ஓடுறீங்க? அச்சு பாத்தீங்களா, பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்டே காசு கொடுக்கல, இப்ப கொடுத்துட்டீங்களா இல்லையா? சரி, சீக்கிரம் வாங்க சாப்பிடுவோம். பாத்தீங்களா நண்பர்களே, இப்போ வந்து எங்க அம்மா வந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 கிலோ வெங்காயம் வந்து 50 ரூபாயா, சின்ன வெங்காயம். லூசு, நீங்க வீடியோல அப்புறம் என்ன சொன்னீங்க தெரியுமில? இங்க வாங்க, இப்ப போட்டு காமிக்க. பாத்தீங்களா நண்பர்களே, இதுக்கு தான் வந்து எதுக்கு வந்து வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் உண்மையை சொல்லுதுங்கிறதுக்கு பாருங்க. ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 3 கிலோ வெங்காயம் 50 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப 3 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொன்னேன்னு வாயால அடிக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸ், அந்த சின்ன குறும்படத்தை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஜூலி சொல்லுவா பாருங்க, அதை மாதிரி நான் அதை உங்களுக்கு அதுல கிளிப்பிங் வந்து ஆட் பண்றேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, சரியா? 3 கிலோ வந்து சின்ன வெங்காயம் வந்து 100 ரூபாயா? உங்க ஏரியால எவ்வளவு? சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது, சரியா? அதை வதக்கி வெறும் பச்சை மிளகா அப்படி போட்டு வதக்கி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹேருக்கும் வந்து ஹேர் ஃபால் உள்ளவங்க வந்து அந்த சின்ன வெங்காயம் சாறு இருக்கு பார்த்தீங்களா, அதை தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து இது பண்ணோம்னா, ஏமா நீங்கள் செஞ்சு செய்யலையாம்மா? நம்ம நிறைய பேருக்கு தடை விடலையாம்மா இதே மாதிரி செஞ்சு? ஏன் லூசம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? செஞ்சிருக்கோம்லம்மா நம்ம. ஒரு ஆளுக்கு நீங்க டிக்டாக்ல இருந்தே பார்த்துருப்பீங்க. லூசமா மீன்ஸ் பாசமா சொல்றதுமா, சரியா? எங்க அம்மா வந்து உண்மைக்குமே லூஸ் தான். ஏன்னா வெங்காயமும் தேங்காய் பாலும் கலந்து தேய்ச்சினா மறந்துட்டாங்க பத்தில. நான் வந்து அப்படிதான் வந்து செய்வேன். எங்க அம்மாவை எடுத்து நிறைய தலையில வந்து தேய்ச்சி விடுவாங்க அவளுக்கு. இப்ப எங்க அம்மா மறந்துட்டாங்க. ஏன் முடி இப்ப வந்து ரொம்ப ரஃப் ஆயிட்டு. ஸோ வந்து நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இன்னைக்கு எங்க அம்மாட்ட தேங்காய் பாலும் வெங்காயமும் வாங்கி, எனக்கு வளர்ந்துச்சுன்னு சொல்ல நான் மெயின்டைன் பண்ணல, எனக்கு நிறைய கழிஞ்சு போச்சு. ஸோ நான் வந்து அதை தேய்க்க போறேன். அதான் சொன்னா லூசமானது கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? ஒரு இதை கரெக்டா சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப நல்ல ஒரு டிப்ஸ், சரியா? சரி, இப்போ வந்து சோறு போட போறாங்களா, அதை பார்க்கலாம். இது வந்து எங்க வீட்டுடைய வெளிப்புற பகுதி. இந்த கேட்ல இருந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் இல்லையா? சரி, போர்ட்டிகோன்னு சொல்லணுமா, போர்ட்டிகோ, சரியா? இதான் எங்க அம்மாவுடைய வீட்டுடைய போர்ட்டிகோ. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடமா அடுக்கி வச்சிருக்கா, ட்ரம்மு. அந்த ஆத்துல எவ்வளவு தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி கீழெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய தொட்டி இருக்கு, தண்ணி இருக்கு. இருந்தாலும் அவர்கள் பைப்பில் தண்ணி எடுத்துக்கொண்டு கால்வலிக்கு கைவலிக்கு என்று சொல்லி கொண்டுதான் அதில் தான் குளிப்பார்கள், அதில் தான் கழுவுவார்களாம். நாம் என்ன செய்வது? செஞ்சு விட்டு போட்டும், சரி, அவங்களுக்கு அதுதான் ரிலாக்ஸ்னா பரவாயில்ல. பட் கால்வலிக்கு கைவலிக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதையும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு மீன் மட்டும் பொரிச்சு வச்சிருக்காங்க, 2 முட்டை ஆம்லேட் போட்டு தந்தா அது நல்லா இருந்திருக்கும். பார்க்கறதுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து நிறைய வந்து செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல. சரி ஏமா, என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு சமையல்? ஃபர்ஸ்ட் சாதத்துல இருந்து வாங்கம்மா, எடுத்த உடனே அதை தான் சொல்லணும். சிவாஜி பொன்னி அரிசியில பொங்குன சோறு. எங்க வீட்டுல வந்து என்ன அப்படின்னா, சிவாஜி பொண்ணுலதான் எங்க அம்மா வந்து பொங்குவாங்க. எத்தனை வருஷமா அம்மா பொங்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். 20 வருஷத்துக்கு. ஆமா, ஏன்னா நான் கல்யாணம் நானுமே ஆமா அப்பத்துல இருந்தே பாத்துருக்கேன். எனக்கு 25 வருஷம் ஆயிட்டு, அதுக்கு முன்னால இருந்தே, சரியா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரிசிக்கு வந்து ரசிகை அப்படின்னா அது எங்க அம்மாவா தான் இருக்கும். ஆமா, அதனால சிவாஜி பொன்னியில போன அரிசி. ஆமா, என் வீட்டுல வந்து நான் திடீர்னு வேற ஏதாவது வாங்கிட்டேன்னா, சப்போஸ் காலையில போயிட்டுனா எம்ம ஒரு டம்ளர் எடுத்து பொங்குங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்றாங்க, பொங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதான். ஏன்னா எதனாலும் ஒரு இதை எதை பழகுறாங்களோ அதுதான் செய்வாங்களாம், சரியா? அடுத்தது என்னதுமா? சால மீன் குழம்பு. எங்க அம்மா வச்சா மீன் குழம்பு ருசியா இருக்கும் அப்படி சொல்லி நிறைய பேர் சட்டியா தின்னு நீங்க கரியேறி போய் அலையிறாங்க. வார்த்தைகள் தவறிவிட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. எனக்கு துடிக்கலாம் வேற லெவல் நீங்க. கரெக்ட். இங்க பாருங்க, எங்க அம்மா மீன் எடுத்து காமிங்கம்மா அப்படி தட்டல.
அப்படியே நாக்கு ஊறுது நண்பர்களே. இது பாருங்க சாலை மீன் நல்லா எங்கள் அம்மா சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்து குழம்பு தேங்காய் பால், அதாவது தேங்காய் அரைச்சி அப்படியே கொது கொதுன்னு அந்த இதோட வைக்காம வெறும் பாலை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. சரியா, அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அடுத்து மீன் சாலை மீன் பொரியல். அடுத்தது வந்து சாலை மீன் பொரியல். நல்ல பொரியலை பார்த்துக்கோங்க. வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி, லைட்டா உப்பு, மிளகு சீரகம் நுணுக்கி வச்சிருக்கோம்ல, ஆமா அந்த தூள், மூணையும் கலந்து எண்ணெயில போட்டு எடுத்து. நண்பர்களே, நிறைய சமையல் எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க. பட் நம்மளுக்கு எடுத்து போடத்தான் நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இருக்கிற டைமில் தானே இது பண்ண வேண்டியிருக்கு. அவைய சமையல் செய்கிறது, மசாலா அரைக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் டைம் இல்லை. அதேமாதிரி அவங்களுக்கும் வந்து செல்லை வச்சு வீடியோ எடுக்க தெரியாது. வீடியோ எடுத்து வச்சுருந்தாலாவது நான் வந்து அதை எடுத்து கேட்ச் பண்ணி நான் எடிட் பண்ணி போடலாம். அதுவும் செய்ய தெரியாது. அதுக்கு வேணால் பழக இந்த மே மாதம் லீவில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து பார்க்கணும். இன்னொரு செல்ல மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஏமா செய்யும் போது இப்படி வீடியோ எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லலான்னு பார்ப்போம் நடக்க அப்படின்னு. அடுத்து அது என்ன கிண்ணத்தில்? அது வந்து ஜக்குல எனக்கு காலையில வச்ச ஆறுன வெண்ணி. சரி, உனக்கு இப்ப வச்ச நண்பர்களே, நான் வந்து அதுல வேற ஏதோ எனக்கு கூட்டு இருக்கு. உண்மைக்குமே முட்டை வந்து நல்ல வெங்காயம் போட்டு பொரிச்சு வச்சிருக்கான்னு பார்த்தா சூடு வெண்ணியா பார்த்துக்கோங்க. சரி, நாங்க சாப்பிட போறோம். தட்டு எடுத்து சாப்பாடு போடுங்கம்மா. வேர்த்து ஊத்துதான். ஏன்னா வந்து எங்க அம்மா வந்து காஷ்மீர்ல பறிக்க வேண்டியவங்க வந்துட்டாங்க. சரியா, ஆமா. இது வந்து வீடியோ எடுக்க அப்படிங்கறதுனால எங்க அம்மா வந்து இந்த saree கட்டியிருக்காங்க. இத்தனைக்கும் வந்து வாயல் saree, ரொம்ப சாஃப்டா இருக்கிற saree. சரியா, ஆனா எங்க அம்மா ஒரு நைட்டி போடுவாங்க, அது வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். அது உங்களுக்கு தெரியாது. அப்படியா, மீனாயமது பாடுவீங்க, அந்த இது போட்டு அவங்களுக்கு காந்துதான். சரியா, 13 வருஷமா எனக்கு தூக்க மாத்திரை போட்டு போட்டு என் தேகம் எல்லாம் காந்து. ஆமா, இதெல்லாம் காந்த ஆரம்பிச்சு. நாங்க என்னன்னா இந்த வெயில்லனாலும் ஸ்கூலுக்கு பட்டுச்சேலையை கட்டிட்டு போயிருந்தோம். நாங்க அப்படி பழகிட்டோம். சரி, ஊத்துங்கோ, எல்லாம் ஊத்துங்கோ. எனக்கு தான் மேல குழம்பு ஊத்துங்கோ. ஆமா, நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்க வந்து டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட போறோம். சரியா, வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள் இருக்கு. இது வந்து நாங்களா ரெடி பண்ணிக்கிட்ட ஒரு சின்ன மினி டைனிங் டேபிள். நிறைய வைங்கம்மா மீன். வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு யாருமே இருந்து சாப்பிட்டது கிடையாது. ஏமா, நான் குழம்பு கொஞ்சம் காணதானமா ஊத்துவேன், ரொம்ப கொஞ்சமா ஊத்துவா. நேரே அவளுக்கு கமெண்ட்ல போடுங்க, எனக்கு குழம்பு வச்சு முடியல. ஒரு தேங்காய பால் எடுக்க வேண்டியிருக்கு. மல்லி மாசம் ஒரு நேரம் திக்க வேண்டியது. கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆள் சாப்பிடும், அந்த மாதிரி அவளும் சாப்பிடுதான். ஏமா, நான் சாப்பாடு கம்மியா தானமா சாப்பிடுவேன். குழம்பு சாப்பாடு ஒரு வாய் தான். ஆமா, குழம்பு ஒரு சட்டி. ஏன்னா ஸ்கூலுக்கு வச்சு தர டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் ஒரு கை மிச்சம் இருந்தாலும் சில நாள் என்ன பண்ணிடுவேன், கொட்டிட்டு வந்துடுவேன். ஆனா சில நாள் இப்படி ஞாபகம் மறந்தாப்புல வந்துருமா சோறு, அன்னைக்கு செம்ம கிளி விழும்புத்துக்கோங்க. ஆமா, அதனால இப்போ தெரியாமல் சீக்கிரட்டை வேற சொல்லிட்டேன். சரி, நீமா நிறைய ஊற்றுங்கம்மா. அதனால குழம்பு மட்டும் நல்லா தண்ணியா நிறைய தண்ணியாவோ கட்டியாவோ என் கையில இருந்தா இப்போ அரைச்சட்டி காலியாக இருக்கும், அவங்களே ஊற்றிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து பால் எடுத்து வைக்கிறது சாலை மீன் அப்படிதானமா வைக்கணும். சாலை மீன் வந்து நான் ரொம்ப குழுகுலாம் வைக்கக்கூடாது. நீங்களும் வச்சீங்கன்னா அப்படியே வைங்க, கட்டியா வந்து வைக்காதீங்க. தண்ணியா வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆமா, அது மாதிரி அவியல்னா சாலை மீன் அவியல்னா அதுவும் நச்சு நல்லா வச்சு புள்ளி தக்காளி எல்லாம் நல்லா குறுன்னு அரைச்சு தேங்காய் வைக்கவே கூடாது. அப்படியே சாலை மீன் ஒரு நாளைக்கு அவியல் வைக்க பாருங்க. சரி, செய்யும் ஒரு நாள் செஞ்சு காமிங்க என்ன. சரி, பொரிச்சு மீன் வைங்க வச்சுட்டு நானும் சாப்பிடணும், எனக்கும் ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எத்தனை பீஸு? 5. ஆமா, 9 பீஸ் இருக்குது. ஸோ எங்க அம்மாவுக்கு 4, எனக்கு 5. அம்மாக்கு தான் நிறைய கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. இது வந்து சாலை மீன் தானே, ரொம்ப நாள் ஆயிட்டு நண்பர்களே. நம்ம பொரிச்சு மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. அதுவும் சாலை மீன் தான் இருந்தாலும் அப்பப்ப செய்யணும்ல. நாக்கும் பாவம் இல்லையா, நீ வந்து விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய பட்னி போடுறீங்க, நாக்கும் கேட்கும்ல. அதனால அதுவும் வந்து அப்பப்ப கொஞ்சம் நம்ம செய்யணும்ல. என்ன நண்பர்களே, வாழ்றது எதுக்காக வாழ்றோம், சாப்பிடையும் செய்யணும்ல நண்பர்களே. அதனால இப்போ அவங்க சாப்பிட போறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. ஏமா அதில் ஒரு வாய் அள்ளி அப்படியே சத்தியம் போல தாங்களேன். நான் ஒரு வாயை சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோவையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஏன்னா திருப்பினா கட் பண்ணி எடிட் பண்ணி எடுக்கணும், அது ஒரு வேலை. அதனால் இப்படி கண்டினியூஸாக நம்ம நினைச்சிட்டு டக்குன்னு போஸ்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய சண்டே சமையலை. நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து அவங்கள்ட்ட உண்மையை சொல்லணும்ல, உண்மைக்குமே குழம்பு நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அதனால ஆமாம், பால்னோடனே தண்ணியாக ஓடுது. இந்த பாருங்க, ஓடுதான் குழம்பு. நான் சாப்பிட்ட போகிறேன் மீன் வச்சு
மீன் வச்சு பாருங்க. அப்படியே பொம்பளை குழம்பு ஊற்றுவா. அன்பர்களே உண்மைக்குமே நான் நிறைய நாள் குறை சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. எதுக்குன்னா புளி இப்போ பார்த்து நக்கி நக்கி குழம்பு வைக்கணும். இல்லைன்னா புளியை கொஞ்சம் அதிகமா ஊற்றிடுவாங்க. புளி வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளையால சப்புன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் புளியை மட்டும் குறைச்சி வைங்கம்மா அப்படின்னா பார்த்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கரெக்ஷன் செஞ்சாதானே. இன்னும் எங்க அம்மா புளிச்சோருமே எங்க எல்லாருக்குமே அள்ளி தருவாங்க. அப்ப இந்த கைக்கு ஒரு வளையல் வாங்கி போட்டுருவாங்க. வாட்டர் இப்ப என்ன நண்பர்களே. ஆமா வீடு ஃபங்க்ஷன்லாம் வரட்டும். என்ன நண்பர்களையா? சரி நீங்களும் சாப்பிடுங்க. மத்தியானம் எல்லாரும் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாட்டி கையால சாப்பிடணும் அப்படின்னா வாங்க வீட்டுக்கு. இப்போதைக்கு வராதுங்க. ஒரு 2 ஏன்னா என்ன சொல்ல வந்தியா? இப்ப பிஸியா இருக்காங்களாம். சரியா? இப்ப பிஸியா வேலை இருக்காங்களாம். ஏதோ சொல்ல வந்தா கட் பண்ணிட்டு அதுதான் லூசம்மான்னு பேர் வச்சிருக்கேன். சரியா? சரியா நண்பர்களே. சரி நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நியூ ஹோம் சைடு கொஞ்சம் விசிட் போக வேண்டியிருக்கு. போயிட்டு அங்கிருந்து பாட்டி வந்து அழகான ஒரு நடனம் ஆடி உங்களை மகிழ்விப்பார்கள். அதுவரை பெறுவது ஜெயஸ்வரி அம்மா ஆண்டி டீச்சர் அம்மா. பாய். எம்எல்ஏக்கு பாய் சொல்லிருங்க. பாய் பாய் பாய். மணி 1 கிட்ட இருக்குமா? சீக்கிரம் சாப்பிடலாம். 2 மணிக்கு சாப்பிடலாம். பாய் பாய் பாய்.